தென்றலே மெல்ல பேசு சீரியல்ல நாளைய எபிசோட்ல என்ன நடக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்ப பரமனுக்கு இப்பதான் கொஞ்சம் கொஞ்சமா கலாவோட சுயரூபமெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு வருது. கலா சொல்றது எல்லாமே பொய் தான் அப்படிங்கிறதும் தெரிய வருது. இப்ப போலீஸ் ஸ்டேஷனுக்கு போயிட்டு ஒரு லெட்டர் எழுதி கொடுக்கும் பொழுது அங்க பழனியை நம்ம பரமன் பார்த்தர்றாப்புல. பரமன் பார்த்துட்டு வந்து பார்த்தீங்கன்னா இவன் எதுக்கு இங்கே வந்திருக்கான் அப்படின்னு சொல்லி பார்த்துக்கிட்டு இருக்கும் பொழுது இந்த கலா பரமனுக்கே தெரியாம போய் பழனி கிட்ட பேசிக்கிட்டு இருக்கிறத பரமன் பார்த்தர்றாப்புல. பார்த்தது மட்டும் இல்லாமல் பரமன் பார்த்தது மாதிரி காமிச்சிக்கல. ஸோ கலா கிட்ட எங்கே போனீங்க அப்படின்னு கேட்குறப்ப கலா பழனியை தான் பார்த்து பேசினேன் அப்படின்னு சொல்லாமல் வேற ஒரு பொய்யை சொல்லிடுறாங்க. எதுக்காக நம்மக்கிட்ட இருந்து அம்மா இப்படி பொய் சொல்லணும் அப்படின்னு நம்ம பரம யோசிக்க ஆரம்பிக்கிறாப்புல. அதே நேரத்தில் இந்த பக்கம் என்னடானா நம்ம இளமதி வட்டிக்கு காசு வாங்கி இருந்தாங்க இல்லையா தன்னோட அம்மாவோட ஆப்ரேஷனுக்காக, அதுக்கு வட்டி கட்டுற டேட் வந்துருச்சாட்டுக்கு. ஸோ அதனால ஃபோன் பண்ணி வட்டி பணத்தை கொண்டு வந்து கொடு அப்படின்னு சொல்கிறாங்க. நான் ரெடி பண்ணிட்டேன் வந்து வாங்கிக்கிங்க அப்படின்னு இளமதி ஃபோனில் சொல்கிறாங்க. இதை கேட்டுட்டு இந்த ரஞ்சிதம் என்ன செய்யுது, இளமதியோட பணத்தை திருடிடுது. இப்போ வட்டி பணத்தை கேட்கும் பொழுது பணம் திருடு போயிடுச்சு, 2 நாள் டைம் கொடுங்கன்னு இளமதி கேட்க, உனக்கு மட்டும் என்ன ஸ்பெஷல் சலுகையா, அதெல்லாம் முடியாது, நேராக வா அப்படின்னு சொல்லி இளமதியை இழுத்துக்கிட்டு போயிடுறாங்க. இதுக்கப்புறம் என்ன நடக்கும், நம்ம பரம ஆக்ஷனில் இறங்க போகிறாரு, வெயிட் பண்ணி பார்க்கலாம்.